வருது. ஆட்டுப்பண்ணை வந்து நம்ம பிளைண்டா ஆரம்பிச்சோம்னா லாஸ் ஆயிரும். கொஞ்சமா ஒரு 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 10 நிமிஷம் சிந்திச்சு எப்ப சேல் பண்ணலான்ற மாதிரி ஆரம்பிச்சோம் அப்படின்னா செம்ம லாபம் எடுக்கலாம். நோ டவுட். ப்ராப்பர் பிளானிங். நம்ம ஊர்கள விசேஷம் டெல்டா மாவட்டத்துல கிடா வெட்டு நிறைய இருக்கும். அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா ஜூலை ஆகஸ்ட்ல வந்து ஆடு வாங்குவேன். அதை வந்து கிட்டத்தட்ட 12 மந்த்ஸ் வளர்க்கும் போது இந்த ஆணி ஆடி இந்த சீசன்ல வந்து 10-11 மாசத்துல நம்ம வந்து சேல் எல்லாத்தையும் கம்ப்ளீட் சேல் பண்ணிடலாம். மித்த மாதங்கள்ல வளர்த்தோம் அப்படின்னா மாசம் ஒரு ஆடு விற்போம், அடுத்த மாசம் ஒரு ஆடு விற்போம். கைக்கு வந்து மொத்தமா அமௌண்ட் வந்து சேராது. இப்ப இந்த மாதிரி மாதங்களை விற்கும் போது இப்ப பக்ரீத்துக்கே கிட்டத்தட்ட நம்ம பண்ணையில இருந்து 20 கடா போயிருச்சு. நம்ம சுத்தி உள்ள கிராமங்கள்ல வந்து முஸ்லீம் நண்பர்கள்லாம் வாங்கிட்டு போனாங்க. இது இல்லாம திருவிழா சேலம் கருப்பாடு நிக்குது. கருப்பாடு வந்து நம்ம ஊர்ல வந்து ட்ரெடிஷனலா சாமி கும்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி சமயத்துல நம்ம வளர்த்து விற்கும் போது ஒரே நேரத்துல பெரிய அமௌண்ட் நம்ம வந்து பார்க்கலாம். சோ அதான் கான்செப்ட். இப்போ குறிப்பா ஆடு வளர்ப்பு அப்படின்னு நம்ம பேசும்போது எந்தெந்த ஆடுகளை எல்லாம் வளர்க்கலாம்? இங்க என்ன